ഹായ് ഗൈസ്, ഗുഡ് മോർണിംഗ്. എല്ലാവരും ചായ കുടിച്ച? ഞാൻ ചായ കുടിച്ച്. പിന്നെ വയനാട്ടിലെ വീടില്ലാതെ തന്നെ അവർ കുറേ കഷ്ടപ്പെടുന്നു. ഞങ്ങൾ ആൾക്കാരൊക്കെ കൂടിയിട്ട് നെയ്ബേഴ്സ് അവർക്ക് വീട് വെച്ച് കൊടുക്കാനായിട്ട് ഏർപ്പാട് ചെയ്തിരിക്കുന്നു. അതിനെ ഞങ്ങൾ സഹായിക്കുന്നുണ്ട്. അവർക്ക് വീട് വയ്ക്കാനായിട്ട് ഞങ്ങൾ എല്ലാവരും സഹായിക്കുന്നുണ്ട്. പിന്നെ കഴിഞ്ഞ ആഴ്ച ഓഫീസിലിരുന്ന് എല്ലാവരും ചെയ്ത് അവർക്ക് നിധി ഉதவி ചെയ്തിട്ടുണ്ട്. இதுமாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாதுன்னு தெய்வத்தை பிரார்த்திப்போம். இப்படி ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது. அடுத்து உறங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க கொஞ்சம் இந்த சம்பவம் ஒரு பகலில் இருந்தால் கூட அவங்க ஏதாவது ரட்சப்பட்டிருப்பாங்க. நம்ம யாரும் காப்பாற்றவும் முடியாமல் அவங்களும் எதுவும் செய்ய முடியாமல் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கே கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பார், விதியை மதியால் வெல்ல முடியாது, அப்படி வெல்லலாம் அப்படின்ற நினைக்கிறதே உன்னோட முடிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு கண்ணதாசன் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏதாவது உதாரணம்? சாவை கண்டு பயப்படக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு யாருக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் தெய்வத்தை பிரார்த்திப்போம். இனி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது சகாயிப்போம். தமிழ்நாட்டில் இருந்து சிஎம் உதவி பண்ணியிருக்காரு. விஜய் சார் ஆஸ்பத்திரியில் வந்து நேரில் பார்த்துருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களும் ஏகப்பட்ட பேர் நிதி உதவி செய்துட்டு பாசத்தில் தமிழ்காரங்களை மிஞ்சி யாரும் இல்லை. தமிழர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சலீம்.